ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஸ்பைசியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பன்னீர் சாண்ட்விச். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் வதக்கணும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்த காய்கறி, தக்காளி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகாயும் ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட லைட்டாக ஒரு சுத்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கணும், அதனால் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்குற வரைக்கும். அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து அது தக்காளி வதங்குற வரைக்கும் சைட் பை சைடாக ப்ரெட் அந்த மாதிரி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சா? இப்போ இதை எடுத்துக்கலாம். வதக்கிறதுக்கு தான் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணணும். நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறோம். கெச்சப் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாண்ட்விச்சுக்கு அதோட அந்த இது வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அரை ஸ்பூன் சீரகத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள்லாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸு துருவி வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த தேங்காய் சீவுறதுல வந்து சீவி வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சீவுனிங்கன்னா நல்லா பொடியாக இருக்கும் பார்க்க, அதுக்கு தான். அடுத்ததாக ஒரு 4-5 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கேரட்டை தோல் சீவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் உப்பை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். அதுதான் மெயினான ஒரு ஐட்டம். அதை அடுத்து இறக்க போகிறோம். உள்ள 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம், நல்லா துருவி வச்சுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பன்னீரையும் சேர்த்து. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் பன்னீர் எல்லாமே சேர்க்குறோம். நல்லா ஸ்பைசியான ஒரு சாண்ட்விச்சாக இருக்கும். பன்னீர் போட்டுட்டு ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை நார்மலாக போடுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ சாண்ட்விட்சுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ப்ரெட்டில் சாண்ட்விச் அதை அப்ளை பண்ணி போட்டு எடுத்துடலாம். இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டும் ரெடியாக இருக்குது, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி ஸ்டஃப் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ப்ரெட்டில் எல்லா சைடும் ஈவனாக வச்சுருங்க. பாருங்கள், இந்த சைடு ப்ரெட்டு கார்னரில் எல்லா சைடுமே வச்சு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள், இதே மாதிரியே ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அப்படியே தோசைக்கல், நம்ம டோஸ்ட் பண்ண அதே தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக பட்டர் போட்டு மேலே வச்சுட்டோம். இதில் நீங்கள் இந்த காய்கறி தானே இல்லை, நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறதுனால இல்லை கேப்சிகம் சேர்க்குறதுனால உங்களோட ஃபேவரட் காய் ஏதாவது இருந்ததுனால அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ப்ரெட்டை வச்சு 2 நிமிஷத்தில் நம்ம மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே நல்லா பிரட்டி விட்டுறலாம். இந்த சைடு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த சைடும் டோஸ்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாண்ட்விச் கொஞ்சம் வரன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்பைசியான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. மசாலா பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதே மாதிரி ப்ரெட்டை வச்சு நிறைய ரெசிபி பண்ணியிருக்கோம், நிறைய சாண்ட்விச் வெரைட்டிஸும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் பன்னீர் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்ருவாங்க. பன்னீர் வந்து உடம்புக்கு நல்லாவே ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க முதற்கொண்டு எல்லோரும் குழந்தைங்க மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம் அப்படின்றப்ப ரொம்பவே ஹெல்த்தியானது. வீட்டில் இருக்கிற நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த காய்கறிகளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.